வேர்ல்டு T20 சூப்பர் 8 ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இப்போ. ஃபஸ்ட்டு கேம் நியூசிலாந்து வெர்சஸ் பாகிஸ்தான். 2 டீமுக்குமே இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மேட்ச். எஸ்பெஷலி ஃபார் நியூசிலாந்து. ஏன்னா இதில் இவங்க தோத்தாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் தே ஹாவ் டு ஃபேஸ் இந்தியா. அதனால் வந்து அவங்களுக்கு ப்ரெஷர் இஸ் டெஃபினெட்லி ஆன் தெம். பாகிஸ்தான் இந்தியாவோட நடந்த அந்த பேட் லாஸ்க்கு அப்புறம் நமீபியாவோட ஒரு சூப்பரான கேம் வின் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஹான் ஒரு 100 அடித்ததுனால அவங்க வந்து ஐ திங்க் ஒரு ஹை எனர்ஜியில் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நியூசிலாண்டுமே கனடாவோட தான் அவங்களோட லாஸ்ட் மேட்ச்சு. அதில் 175 டார்கெட் 15.2 ஓவர்ஸில் சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 டீமுமே வந்து ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் மைண்ட் செட்டில் தான் அந்த கேமுக்கு வராங்க. ஆனால் பாகிஸ்தானுக்கு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா அவங்க 4 கேமுமே ஸ்ரீலங்கன் கண்டிஷன்ஸில் விளையாண்டுருக்காங்க. நியூசிலாண்டு வந்து அவங்க எல்லா கேமையுமே இந்தியாவில் விளையாண்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டு டைம் அவங்க ஸ்ரீலங்காவில் வந்து பாகிஸ்தானை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கண்டிஷன் அவங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஃபார் நவ் அது ஃபெமிலியர் இல்லை. அதனால் வந்து அந்த விஷயத்தில் பாகிஸ்தான் ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்குது. அதே நேரத்தில் பாகிஸ்தான் நிறைய ஸ்பின்னர்ஸ் வச்சுருக்காங்க. நியூசிலாண்டோட ஸ்பின் ஆப்ஷன்ஸ்னு எடுத்துகிட்டால் மிச்சல் சாந்தனர் அண்ட் ஈஷ் ஷோதி. அது தவிர வந்து பார்ட் டைம் ஸ்பின்னராக கிளென் ஃபிலிப்ஸ் இருக்கார். ஸோ ரச்சின் ரவீந்திரா ஆல்சோ கேன் போல் ஸ்பின். பட் பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு 6 ஸ்பின்னர் இருக்காங்க. உஸ்மான் தாரிக், அப்ரார் அகமது, முகமது நவாஸ், ஷதாப் கான், சயம் அயூப். ஸோ they have plenty, சல்மான் அகா, they have plenty of options. ஸோ இப்போ 2 டீமுமே வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. இது வந்து ஒரு மாதிரி ஒரு டூ க்ளோஸ்டு கால் அப்படிங்கிற மாதிரி தான். ஆனாலும் நியூசிலாண்டோட பேட்டிங் ஃபார்ம் இப்போ அவங்க பாகிஸ்தானில் வந்து ஃபர்ஹான் அவுட் ஆகிட்டாருன்னா வந்து பாகிஸ்தானோட சிச்சுவேஷன் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன்னா மற்றவங்கலாம் சயம் அயூப், சல்மான் அகா, பாபர் அசாம், ஈவன் அந்த புதுசாக இருக்கிற கவாஜா நஃபே கூட வந்து அன்டெஸ்டட். ஸோ மற்றவங்களையும் வந்து அவ்வளோத்துக்கு நம்ப முடியாது. ஸோ பாகிஸ்தானோட மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் வீக். தே ஆர் லார்ஜ்லி டிபெண்டட் ஆன் ஃபர்ஹான். ஆனால் அந்த அதர் ஹேண்ட் நியூசிலாண்டில் வந்து ஃபின் ஆலன், ரச்சின் ரவீந்திரா, கிளென் ஃபிலிப்ஸ், டாரில் மிச்சல் எல்லாரும், அது தவிர ஜேம்ஸ் நீஷம், அவங்களோட பேட்டிங் ஆர்டர் இஸ் வெரி குட். ஸோ என்னை பொறுத்தவரையில் அந்த காரணத்தினால நியூசிலாண்ட் ஹேஸ் வெரி வெரி தின் எட்ஜ். மேபி ஐ வுட் சே 55-45 ஃபார் நியூசிலாண்ட்.